குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 10th நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட் குரூப்பிங் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பிளட் டொனேஷன். ஸோ அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஒன் மஸ்ட் கன்சிடர் தி ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் தி டோனர் அண்ட் த பர்சன் ரிசீவிங் தி பிளட். அதாவது பிளட் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து எந்த குரூப்பில் என்னெல்லாம் இருக்குன்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து கம்பல்சரி நம்ம டெஸ்ட் பண்ணியே ஆகணும். எப்போ அப்படின்னா பிஃபோர் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம பிளட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா. அதுதான் ஆன்டிபாடி கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுமா, இல்லை இது கொடுத்தோம் அப்படின்னா பிளட் வந்து கிளம்ப் ஆகாது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் கொடுக்கணும். அதே மாதிரி வேற ரிலேட்டட் டைப் ஆஃப் டிசீஸும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு வந்து அலோவ் பண்ணணும், சரியா. So next, when an individual receives mismatched blood group from the donor, agglutination என்ன சொன்னேன், ஒரு பிளட் இன்னொரு தேவையில்லை இன்னொரு பிளட், அதாவது அன்மேட்ச்டு குரூப் பிளட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கிளம்ப் ஆகிடும், தெரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்போ அந்த பர்சன் என்ன ஆகிடுவார், டெட் ஆகிடுவார், ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் வந்து பிளட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். Clumping of the blood occur in the body which leads to death. Next, the person with AB blood group are called universal recipient. Universal recipient அப்படின்னாலே யாருக்கிட்ட இருந்து வேணாலும் இவங்க வந்து பிளட் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஆன்டிபாடி வந்து அவங்களுக்குள்ள வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காதுன்றது பார்த்தோம் இல்லையா. அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா ஆன்டிபாடி தான் வந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அந்த அக்ளூட்டினேஷனை வந்து ஃபார்ம் பண்ணும், சரியா. Next, as they can receive blood from the person with any blood group. The person with O blood group are called universal donor, as they can donate the blood to the person with any blood group. இதே நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் டோனார் யாரு, யூனிவர்சல் ரெசிபியன்ட் யாருன்றது. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர். இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் வந்து என்ன அப்படின்னா ஆர்ஹெச் ஃபேக்டர், ஓகே. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை லாண்ட்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் இன் 1940 இன் ரேசஸ் மங்கி. ஸோ ரேசஸ் மங்கியில் தான் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப்பை வந்து இந்த ரெண்டு பர்சன் வந்து ஸ்டடி பண்ணாங்க, சரியா. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி கண்டெயின் த ஆன்டிஜன் ஃபார் ஆர்ஹெச் ஃபேக்டர். அதாவது அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ஆர்பிசியோட சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்ஹெச் ப்ளஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவ். த பர்சன் ஹாவ் அன் ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி வைல், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச் மைனஸ் போட்டிருந்தாங்கன்னா நெகட்டிவ், ஓகேவா. ஸோ the person do not have a RH antigen on the surface of RBC. The antibodies developed against these RH antigen is called RH antibodies. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா RH ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளட் குரூப்பு, antigen on the surface, antibodies in plasma, can donate to, can receive from கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்டிஜன் ஏ வந்து ஏ குரூப்பில் ஆன்டிஜன் ஏ இருக்கும், ஆன்டிபாடிஸ் வந்து பி இருக்கும். யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா ஏ அண்ட் ஏபி கொடுக்கலாம். யாரெல்லாம் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா ஏ அண்ட் ஓக்கு. தென் அதுக்கப்புறம் பி ஆன்டிஜன் பி இருக்கும், இங்கே ஆன்டி ஏ இருக்கும். தென் பி அண்ட் ஏபி கொடுக்கலாம், இங்கே பி அண்ட் ஓக்கு. தென் ஏபி வந்து ஆன்டிஜன் ஏ அண்ட் பி, நோ ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ட், இந்த ஏபி கொடுக்கலாம். தென் ஏபி அண்ட் ஓ, இவங்க வந்து யூனிவர்சல் ரெசிபியன், யார்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஓக்கு வந்து நோ ஆன்டிஜன், போத் ஆன்டி ஏ அண்ட் பி, ஏபி ஏபி ஓ யூனிவர்சல் டோனர். இவங்களுக்கு வந்து என்னென்னா யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்னா ஒன்லி ஓ கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் இம்யூன் டார்கெட்டட் சிஸ்டம் இது, ஓகேவா. அதாவது லிம்ஃப் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வர மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து யார் அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான். ஸோ அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், lymph nodes and lymphatic duct. The lymph is filled with fluid that flow through the lymphatic system. அதாவது லிம்ஃபாட்டிக் ஒன்று பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த இதை எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து லிம்ஃபாட்டிக் வெயின்ஸு, சரியா. ஸோ அந்த இதுக்குள்ளே வந்து ஃப்ளூயிட் வந்து ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகே.
ஸோ அப்போ எந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை அப்படியே வந்து ட்ராப் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். அதுதான் அதோட மெயின் வேலை. அது வந்து லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் இருக்கும், வெசல்ஸ் இருக்கும், லிம்ஃப் நோடு அண்ட் லிம்ஃபாட்டிக் டக்ட் இருக்கும். இந்த 4மே இதில் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் யுனைட் டு ஃபார்ம் அண்ட் லார்ஜ் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். அப்போ குட்டி குட்டி கேபிலரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு பெரிய வெசல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சரியா? அந்த ஒவ்வொரு கேபிலரிஸ் எல்லாம் வந்து ஜாயின் ஆகி தான் ஒரு வெசல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி லிம்ஃப் நோட் ஆர் ஸ்மால் ஓவல் அண்ட் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் லொக்கேட்டட் அலாங் வித் த லென்த் ஆஃப் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். அங்கங்கே முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து என்ன அப்படின்னா லிம்ஃப் நோடு. ஓகே, ஸோ என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஓவல் ஷேப், அப்படி இல்லைன்னா பியர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து lymph. The lymph from the, இது வந்து important 2 mark question. The lymph from the intracellular spaces strains into lymphatic capillaries. The lymph is an colorless fluid formed when the plasma, protein and blood cells escape into the intracellular spaces in the tissues through the pores present in the wall of the capillaries. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கேபிலரிஸ்ல வந்து குட்டி குட்டியா போர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த போர்ஸுக்குள்ள நம்மளோட செல்ஸ் வந்து ஏதாவது ஒன்று எஸ்கேப் ஆகி அந்த லிம்ஃபுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டிசீஸ் வந்து இப்போ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல் வந்து நார்மல் செல்ல இருந்து விலகி போயிடும். அப்போ விலகி போகிற செல் வந்து எதுக்குள்ளே போய் அட்டாச் ஆகிக்கும் அப்படின்னா அந்த கேபிலரிஸ்குள்ளே போய் பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே அப்படி அப்படியே ஒவ்வொரு ஆர்கன்காக ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ மெஜாரிட்டி இதில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அதை அப்படியே வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். முடியாத பட்சத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ வாட் இஸ் லிம்ஃப்னு கேட்பாங்க. ஸோ இந்த இதில் இருந்து நோட் பண்ணி இது வேற 2 mark questionல எழுதணும். The lymph is a colorless fluid formed when the plasma, protein and blood cells escape into the intracellular space in the tissues through the pores present in the walls of the capillaries. It is similar to blood plasma. Same, நம்மளோட bloodல வந்து plasma fluid இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். But it is a colorless and contain less proteins. நம்மளோட bloodல வந்து protein ஜாஸ்தியா இருக்கும், இதுல வந்து protein கம்மியா இருக்கும். The lymph contain very small amount of nutrients, oxygen and carbon dioxide, water and WBC. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. Next, functions of lymph. Supply nutrition and oxygen to those part where the blood cannot reach. அதாவது blood வந்து எங்கெல்லாம் போய் ரீச் ஆக முடியாதோ அந்த பிளேஸ்க்கு வந்து நம்மளோட lymph fluid வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணும். So it strain away the excess tissue fluid and metabolites and return proteins to the blood from the tissue spaces. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து எக்ஸஸா ஃப்ளூயிட் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிருக்கோ அதை வந்து அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இந்த லிம்ஃப் ஆல்சோ கேரிஸ் அப்சார்ப்ட் ஃபேட் ஃப்ரம் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் டு தி பிளட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்சார்ப் ஃபேட் எங்க இருந்து அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட்டுக்கு வந்து கேரி அவுட் பண்ணும். த லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் வில்லை லாக்டியல் அப்சார்ப் தி டைஜஸ்டட் ஃபேட். அதாவது வில்லை வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இட் ஆக்ட் ஆஸ் அன் அப்சர்விங் யூனிட். ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி அந்த லிக்விடாக வெளியில் வரும்போது அது மட்டும்தான் உரியும். சரியா? ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வில்லை வந்து டைஜஸ்டட் ஃபேட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளோட பிளட்டுக்கு வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து லிம்ஃபோசைட். இந்த லிம்ஃப் டிஃபெண்ட் தி பாடி ஃப்ரம் தி இன்ஃபெக்ஷன். டிஃபெக்டிவ் மெக்கானிசம் இம்யூனிட்டி இதில் வரும். ஓகேவா? லிம்ஃபோசைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் அதாவது டிசீஸ் காசிங் ஏஜென்ட் கூட ஃபைட் பண்ணி நம்மளை வந்து டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரியா? ஸோ இந்த இது ஃபுல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஃப் வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்.